மத்திய அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ, குவாத்தமாலா, எல் சால்வடார், கோஸ்டாரிக்கா, பனாமா, நிகார்குவா, கியூபா போன்ற நாடுகளில் இருக்கும் பகுதிகளில்தான் உலக அழிவு புகழ் மாயன்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக மெக்சிகோவிற்கு தென்கிழக்கு பகுதியில் ஆரம்பித்து ஏறத்தாழ 3,50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பகுதிகளில்தான் இவர்களின் ஆரம்பகால வாழ்விடங்கள் இருந்திருக்கிறது. மாயர்களின் வரலாறு கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பமாகி இருந்தாலும் கிமு 2000 முதல் கிபி 900 ஆண்டுகள் வரை உள்ள காலகட்டங்களில்தான் இவர்களின் நாகரீகம் மிகவும் உச்சத்தில் இருந்தது. இதுவரை உலகில் வாழ்ந்த மனித இனங்களிலேயே அதி உயர்ந்த அறிவுடன் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரே இனம் மாயன்களின் இனம்தான். மாயன் காலங்களிலேயே உலகில் உள்ள பல இனத்தவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் நகர்வுகளையும் கோள்களினது நகர்வுகளையும் கவனித்தே வந்திருக்கிறார்கள். எனினும் மாயன்கள் அவற்றை வெறும் வானசாஸ்திரமாக மட்டுமே பார்க்காமல் வானவியல் என்னும் அறிவியல் நோக்குடனேயே ஆராய்ந்திருக்கிறார்கள். இன்றும் மாயன்களின் வானியல் கணிப்பை உலகுக்கு உணர்த்தும் வரலாற்று பதிவொன்று இவர்கள் வாழ்ந்த இடத்திலேயே நிமிர்ந்து நிற்கிறது. அதுதான் மாயன்களால் வடிவமைக்கப்பட்ட ஷிசேன் கிட்சா என்ற பிரமிட். இந்த பிரமிடின் 4 பக்கங்களிலும் உள்ள 91 படிகள் 4 பருவ காலங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திற்கும் தலா 91 படிகள். ஆக மொத்தம் படிகளின் எண்ணிக்கை 364. ஆனால் வருடத்திற்கு 365 நாட்கள் அல்லவா இருக்கிறது. அது எப்படி 4ஆக பிரிப்பது? ஒரு படி மிஞ்சுகிறதே. மாயன்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கடைசியில் பிரமிடின் உச்சியில் ஒரு மேடையை எழுப்பி சதுரமான படியாக கட்டிவிட்டார்கள். வானத்தை ஆராய்வதற்கு என்று மாயன்கள் அக்காலத்திலேயே அவதானிப்பு நிலையம் ஒன்றை கட்டியிருந்தாலும் அந்த கட்டிடம் நவீன காலத்து அவதானிப்பு நிலையத்துடன் பொருந்தும்படி கட்டப்பட்டிருந்ததுதான் சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது. மாயன்களிடம் மொத்தமாக 3 நாட்காட்டிகள் இருந்தன. அந்த 3 நாட்காட்டிகளில் ஒன்று 260 நாட்களை கொண்டது, இரண்டாவது 365 நாட்களை கொண்டது. இதை தவிர மிகப்பெரிய சுற்றை கொண்ட மேலும் ஒரு நாட்காட்டியை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். மாயன்கள் 260 நாட்களை கொண்ட நாட்காட்டியின் ஒன்றுடன் ஒன்று இணைந்து 2 சக்கரங்கள் முறையே 13 பிரிவுகளையும் 20 உட்பிரிவுகளையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த 2 சக்கரங்களும் முழுமையாக சுற்றும் போது 260 நாட்கள் முடிந்திருக்கும். இதைப்போல 365 நாட்களை கொண்ட பெரிய சக்கரமுள்ள மற்றும் ஒரு 2வது நாட்காட்டியையும் மாயன்கள் படைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்துடன் விட்டுவிடவில்லை. இந்த 3 சக்கரங்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து முழுமையாக சுற்றி வரக்கூடிய மற்றும் ஒரு நாட்காட்டியையும் உருவாக்கியிருக்கிறார்கள். மாயன்களின் அதி புத்திசாலித்தனத்தை இந்த உலகிற்கு தெரியப்படுத்தியது இந்த நாட்காட்டிதான்.
18,72,000 நாட்கள் என்பது 5125 வருடங்களை குறிக்கும். 5125 வருடங்களை மாயன்கள் ஒரு முழு சுற்று என்கின்றனர். இதைப்போல மொத்தம் 5 முழுச்சுற்றுக்கள் சுற்றி முடிக்க பூமி தனது இறுதி காலத்தை அடையும் என்பது மாயன்களின் துல்லியமான கணிப்பு. அதாவது கிட்டத்தட்ட 26,000 வருடங்கள் முடியும் போது பூமி தன் இறுதி காலத்தை அடையும். அந்த நாள் தான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய 21 டிசம்பர் 2012. நாம் இருக்கும் பால்வெளி மண்டலம் தட்டையான வடிவில் மட்டுமே அல்லாமல் ஒரு விசிறி போன்ற அமைப்பில் இருக்கிறது. அந்த விசிறி அமைப்பிற்கு பல சிறகுகள் உண்டு. அத்தகைய சிறகுகளில் ஒன்றின் நடுவேதான் நம் சூரிய குடும்பம் இருக்கிறது. பால்வெளி மண்டலம் தன்னுள்ளில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்டது. நம் சூரியன் தனது கோள்களுடன் இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு வட்டப்பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியன் பால்வெளி மண்டலத்தில் தனது நகர்வின் போது இருந்த முதலின் தொடங்கிய இடத்திலிருந்து ஒரு சுற்று சுற்றி மீண்டும் பழைய இடத்திற்கு வருவதற்கான காலம்தான் 26,000 வருடங்கள். மாயன்களின் நாள்காட்டிகளில் மொத்த சுற்றுகளுக்கு எடுக்கும் 26,000 வருடங்களும் பால்வெளி மண்டலத்தின் பழைய அச்சை அடையும் காலமும் ஒரே நாளில் முடிவடைகிறது. அந்த நாள்தான் 21 டிசம்பர் 2012. 21 டிசம்பர் 2012 இந்த உலகம் அழியும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மாயன்களின் கணிப்பிற்கு நாமே அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அவர்களை பொறுத்தவரை அந்த நாளோடு அவர்களின் நாள் காட்டி முடிந்து விடுகிறது. அவ்வளவுதானே என்று நாம் நினைக்கவும் செய்யலாம். கணினிக்கு 2 குறியீடுகள் தான். ஒன்று 0, மற்றொன்று 1. அதற்கு முன் நாம் 10ஐ அடிப்படையாக வைத்துத்தான் நம் கணிதம் இருந்திருக்கிறது. 1லிருந்து 10, பிறகு 10லிருந்து 20 என்பதான கணிதத்தின் அடிப்படையை இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் நாம் 2 கைகளில் இருக்கும் 10 விரல்கள் தான். ஆனால் மாயன்கள் 20ஐ அடிப்படையாக கொண்டு கணிதத்தை கணித்திருக்கிறார்கள். கைவிரல்கள் 10, கால் விரல்கள் 10, மொத்தம் 20. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மாயன்கள் 3 இலக்கங்களைத்தான் நடைமுறையில் அமுல்படுத்தியிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையை சுலபமாக கணிப்பதற்கு 20இன் அடிப்படையையும் தற்கால கணினியைப் போல வேகமாக கணிப்பதற்கு 3 இலக்கங்களையும் அமைத்திருந்தார்கள். அவைகள் முறையே புள்ளி, கோடு மற்றும் நீள்வட்டம். புள்ளி 1ஐயும் கோடு 5ஐயும் நீள்வட்டம் 0ஐயும் குறிக்கிறது. மாயன்களின் கணித மேலாண்மை தற்கால கணினியின் முன்னோடி என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களின் வானிலை அறிவு உலகழிவு குறித்தான நம் பிடிவாதமான நம்பிக்கையின்மையை கொஞ்சம் தடுமாறத்தான் வைக்கிறது. மாயன்களை பற்றிய ஆராய்ச்சியில் இது நாள் வரை அவிழ்க்கப்பட முடியாத 3 புதிர்கள் உள்ளது. 1 கிறிஸ்டல் மண்டையோடு, 2 நாஸ்கா கோடுகள், 3 சோள சித்திரங்கள்.